எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கோவை மூர்த்தியுடைய படையில் தளபதியாக இன்று இந்த சமுதாய மக்களுக்கு பணியாற்றிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் நீதி வேண்டும் என்று இன்றைக்கு அண்ணன் ரஞ்சித்துடைய தலைமையில் இன்றைக்கு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில் புதிய புரட்சி கழகத்தின் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிணைகள் எல்லாம் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோம். இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த படுகொலை அதை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு விடுதலைக்கு ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் புறப்பட்டால், அதாவது பூவை மூர்த்தியுடைய காலம் தொட்டு இன்று வரை இந்த சமுதாய மக்களுக்கு அநீதிதான் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது பூவை மூர்த்தியாரை அடக்குமுறை செய்து கொலை செய்தார்கள். அதற்கு பிறகு நம்முடைய மாவீரன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். இப்படி இந்த மக்களுக்கான தலைவர் யாரு புறப்பட்டாலோ அரசியல் கொலை செய்வது இந்த நாட்டில் சகஜமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நீதி வேண்டும், சிபிஐ அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பேரணி நடத்தியிருக்கின்றோம். அந்த பேரணி இந்த தமிழக அரசு செய்தாத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த பேரணி இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரும் அளவில் போராட்டம் விடுக்கும் என்பதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்பாவி தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர். இதுவரையில் அவர் ரவுடி என்று யாராலும் சித்தரிக்கப்படவில்லை. ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு ரவுடியாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதை புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக நான் மறுக்கிறேன். இன்றைக்கு கூட என் மீது கூட பல வழக்கு என்று போலீசால் சித்தரிக்கப்படுகின்றார்கள். எப்படி தலித்து தலைவர்கள் யாராவது ஒருவர் வளர்ந்தால் அவரை ரவுடியாக போலீசே தமிழ்நாட்டில் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரவுடியாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை வன்மையாக புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில கட்சி பொறுப்பாளர்கள் இதுல பங்கேற்று இருக்காங்க. முக்கிய புள்ளிகளை வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவரும் அவர் உடந்தையாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சிகள், அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், திராவிட கட்சிகள் அனைத்தும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் மட்டுமில்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு தலைவன் வளர்ந்து விட்டான். பூவை மூர்த்தியாருக்கு பிறகு இந்த சமுதாய மக்களை பாதுகாக்க ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால் அரசியல் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசாங்கத்தில் என்னென்ன சொல்ல வரீங்க? அரசாங்கம், இந்த அரசாங்கத்திற்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ரவுடிகள் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த தமிழக அரசு ஏன் ஒரு தலித்து தலைவர், ஒரு மிகப்பெரும் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறினார்கள்? அது மட்டுமில்லாமல் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் உளவுத்துறை என்று ஒரு துறை இயங்குகிறது. அது என்ன செய்து கொண்டிருந்தது? அப்படி என்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு போலீசும் காரணமாக இருந்தது என்று குற்றச்சாட்டை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.